சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எனக்கு என்னமோ வரப்போற வாரம் வீடு 10 எரிய போகுது ப்ரோ. பூரா பயில மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறான்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட்டமா சேர்ந்து ஆடுற டாஸ்க் எதுவுமே வராது, தனித்தனி ஆடுற மாதிரி தான் வரும். ஆனா தனித்தனி ஆடுறதுல கூட போன சீசன்ல கூட கொஞ்சம் கூட்டு சேர்ந்து கொஞ்சம் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த சீசன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எதை பத்தி பேசுறேன்னா டிக்கெட் ஃபினாலே தான். சேதனை தான் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்லையா. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயில கொஞ்சம் கொம்புசி விட்ட மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள தனக்கான பெற்றோர்கள் வந்துட்டு போன பிறகு அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ இவ்வளவு நாள் சூப்பர் ஆடிட்ட, ஆனா அந்த டிக்கெட் ஃபினாலே நீ விட்டுறவே கூடாது, அந்த டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், விட்டுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும்ல, அந்த டிக்கெட் ஃபினாலே தான் யார் அந்த முதல் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். ஓகேவா? அதுக்காண்டி கண்டிப்பா போட்டி போடணும். இதுல எனக்கு சேதனை நினைச்சா கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு, சேதனை நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா சேதனை நினைச்சு என்ன வருத்தம்னா, அந்த டிக்கெட் ஃபினாலே இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு ஆக்சுவலா அடுத்த வாரம் தான் காமிப்பாங்க. ஓகேவா? இந்த வாரம் ஃபுல்லா கேம் விட்டு இந்த வாரம் ஃபுல்லா ஆட வச்சு பயங்கரமா கண்டென்ட் எடுத்து கடைசியில எவன் வின் பண்றானோ அவனுக்கு அந்த கார்டை ஒரு மாதிரி சர்ப்ரைஸா காட்டுற மாதிரி காட்டுவாங்க. லாஸ்ட் சீசன்லாம் கவனிச்சா விஷ்ணு ஒரு பட்டன் நோக்குனாரு, ஒரு டேபிள்ல நடுவுல பொத்துக்கிட்டு மேல வந்துச்சு, அந்த மாதிரி சூப்பரா பண்ணுவாங்க. பட் இந்த சீசன் சேதனை நினைச்சு எனக்கு என்ன வருத்தம்னா, இன்னைக்கு கண்டென்ட் பெருசா இல்ல. ஓகே, இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட்டே இல்ல. சோ கண்டென்ட் இல்லாம அண்ணன் என்ன பண்ணன்னு தெரியாம, சரி அடுத்த வாரத்துக்கான கட்டை இந்த வாரமா தூக்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு கொடுங்கப்பா அந்த டிக்கெட் ஃபினால கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கார்டை தூக்கிட்டு வந்து பூரா பையில உசுப்பேத்தி விட்டானு. அந்த கார்டை பார்த்து வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையிலுக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஆமாடா நல்லா கொட்டுங்க பார்க்கல, இந்த வாரம் என்னதான் ஆடுறீங்க நாங்களும் பார்ப்போமே. டாஸ்க் வச்சேன், இந்த டாஸ்கா, ஐயோ இந்த டாஸ்க் எனக்கு ஆடவே வரல, நீங்களே ஆடுங்க. அந்த மாதிரி எவனா விட்டு கொடுத்து சைடில் போய் உட்காருவான். வேணா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இந்த டாஸ்க்கை உருப்படி ஆடணும். ஓகேவா? 4-5 பேர் மட்டும் தான் உருப்படி ஆடணும். மற்ற எல்லாமே யாருக்கா ஹெல்ப் பண்றேன், உனக்கு உதவுறேனா, எனக்கு நீ உதவு அப்படின்னு மாதிரி ஒரு கேங்கா ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த மொத்த டாஸ்க்கை அழிச்சிருவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா 12 வாரங்கள் பார்த்துட்டு வரோம். 12 வாரங்கள் வீக்லி டாஸ்க் எல்லாத்தையுமே ஒன்று அழிச்சிட்டான். ஓகேவா? ஒரு டாஸ்க் கூட உருப்படியா பண்ணல. அதுவும் இந்த இண்டிவிஜுவல் பிளேக்கு மாத்தினாங்கல்ல, அந்த 50 நாளுக்கு அப்புறம் வச்ச டாஸ்க் எல்லாமே பெரிய பெரிய டாஸ்க் தான். அந்த டாஸ்க்கை கூட இவனை குழி தோண்டி புதைச்சிட்டானு. ஓகேவா? அப்படிதான் ஆடினானுவேன். அந்த வகையில் இப்போ மட்டும் என்ன ஆடி பயங்கரமா நமக்கு என்ன என்டர்டெயினா பண்ண போறான வாய்ப்புகளே கிடையாது. சரி, ஓகே, அந்த டிக்கெட் ஃபினாலேக்கு யார் டிசர்வ்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களோட கருத்தை எப்பயும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எப்படியும் நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு ஆளை வச்சிருப்பீங்க, இந்த ஒரு நபர் கண்டிப்பா வின் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த ஒரு நபர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு நபரை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 10 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த 10 பேர்ல நான் வந்து 1 2 3 அப்படி மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா முத்துக்குமரன் தான். கண்டிப்பா முத்துக்குமரன் இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு டஃப் கொடுப்பான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவன் கண்டிப்பா டஃப் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே வேணும். அவன் ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். இந்த டிக்கெட் ஃபினாலே விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அந்த கார்டுக்காண்டி நம்ம இறங்கி ஆனா முதல் ஃபைனலிஸ்டா உள்ள போய் அவனு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கான். அந்த குறிக்கோள் எனக்கு தெரிஞ்சு நிறைவேறிடும்னு எனக்கு தோணுது. எனக்கு நீங்க எல்லாம் வேற ஆட்களை பேசிட்டு இருக்கீங்க, டிக்கெட் ஃபினாலே அவனுக்கு தான் இவனுக்கு தான் சொல்லிட்டு. ஆனா ஏன் மைண்ட் என்ன சொன்னதுன்னா, மேபி முத்துக்குமரன் தட்டி தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி தான் தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவது யாரை வச்சிருக்கேன்னா பவித்ரா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் மோட்டிவேஷன்ல தான் இருக்காங்க, பயங்கர மோட்டிவேஷன்ல இருக்காங்க. இப்போ கடைசி அவங்க ஃப்ரெண்டு வேற வந்துட்டு போனாங்கல்ல, அப்போ ஃப்ரெண்டு வந்து பயங்கர மோட்டிவேஷன் பண்ணிட்டாங்க, பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. முக்கியமா நீ அடிச்சே ஆகணும், கண்டிப்பா நீ வின் பண்ற, உன்னால முடியும், நீ இறங்கி ஆடுன மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா ஒரு டாஸ்க்னா இறங்கி ஆடுற ஒரு பொண்ணு தான். நான் கவனிச்சிருக்கேன். நம்ம கவனிச்ச வரத்துக்கு தனி ஆடுற டாஸ்க்கோ இல்ல டீம் ஆடுற டாஸ்க்கோ ஓரளவு மட்டும் பயங்கரமா டஃப் கொடுப்பாங்க. ஒரு சில டாஸ்க்ல தான் ஒரேடியா தோத்துறாங்க. அதாவது இவங்க எப்படி தெரியுமா, ஒன்னு டஃப் கொடுத்தா பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா தோத்தா உடனே தோத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு தோன்றாங்க. ஸோ அந்த வகையில் நான் கவனிச்ச வரத்துக்கு டிக்கெட் ஃபினாலேக்கு டஃப் கொடுக்குற ஒரு நபரா பவித்ராவை நான் பாக்குறேன். அடுத்த 3வது இடத்துல யாரை வச்சிருக்கேன்னா ரயானை வச்சிருக்கேன். ப்ரோ ரயான் என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு கிறுக்குல இருக்கான் ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன், கிறுக்குலாம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். ஏன்னா வீட்டுக்குள்ள அக்கா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்கல்ல, உன்னை வந்து பின்னாடி நிறைய பேர் இப்படி பேசியிருக்காங்க, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கே நீ டிசர்வ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மூஞ்செல்லாம் கரிய பூசுற மாதிரி நீ அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஆகணும், அதுக்கான கேப்பபிள் உன்ட்ட இருக்குது, நீ ஒரு கேப்பபிளான பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட் ஃபினாலேக்கு நீ டிசர்வான ஒரு பர்சன் தான், நீ அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி டிசர்வான பர்சன் தான் அப்படிங்கிறத நீ காட்டுறன்னு சொல்லிட்டு பயங்கரமான உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் கேம் ஆரம்பிச்சான் ப்ரோ. நான் நேற்றே ஒரு கிளிப் என்னால் கவனிக்க முடிஞ்சு, அந்த ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன், ரயான்லாம் ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபைட்டில் ஜாக்லின் வந்து பயங்கரமா பேசியிருப்பாங்க. அப்போ ஜாக்லின் ஃப்ரெண்டு கூட பார்க்காம நம்ம பாட்டு அடி பொழந்திருப்பான். ஆமா நீ இப்படி தானே, சும்மா ட்ரிகர் பண்ணாத, சும்மா ஓவரா எகிரிட்டு வராது அப்படின்னு மாதிரி பயங்கரமா போட்டு செஞ்சிருப்பான். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கேம்னு வந்தால் இறங்கி தனியாக செய்வான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீ செய்யணும். திரும்ப சொல்கிறேன், நீ டீம் எல்லாம் தனித்தனியாக சைடில் வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்பை தூரத்துக்கு போட்டுரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே போனால் நிலைக்கவே நிலைக்காது. முக்கியமாக அவங்க கூட சுற்றுற யாருமே ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி வெளியே வந்து பேச மாட்டாங்க. அதனால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நாள் ஃபோனில் பேசுவாங்க, 2 நாள் ஊர் சுத்த வேணா வெளியே வருவாங்க, ஜாலியாக வா மச்சா அங்கே போகலாம், போ மச்சா அங்கே போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க.
இருப்பாங்க, அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு நீங்கலாம் இறங்கி ஆடினா தான் உண்டு நான் சொல்லுவேன். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து இறங்கி ஆடுவான்னு எனக்கு தோணுது. அடுத்தது ஜாக்லின் அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஜாக்லின் என்னன்னா இவங்கலாம் ஒரு கேம் போட்டா ஜாக்லின் ஒரு கேம் போடுவாங்க ப்ரோ. கண்டிப்பா அவங்ககிட்ட ஒரு கேம் இருக்கும். ஏன்னா இவங்கலாம் நேர்மையா போலான்னு சொல்லி ட்ரை பண்ணா இவங்களும் நேர்மையா போவாங்க. ஆனா அந்த நேர்மையில போயிட்டே இருக்கும்போது சைடுல உள்ளவன லைட்டா இடிச்சு விடலாமா, அந்த பக்கம் லைட்டா இடிச்சு விடலாமா, அவனை கொளுத்தி விடலாமான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்ப்பாங்க. கண்டிப்பா அது நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கேமை கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரி கேம் வைக்க போறாங்கன்னு தெரியல. அதுல ஒரு இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி ஒரு மாதிரி வெறுப்புல இருக்காரு. ஏதாவது வேண்டாம் வெறுப்புக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி காண்டில சுத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த காண்டில சுத்துற மனுஷன் என்ன மாதிரி டாஸ்க் கொடுப்பாரு, கரெக்டான டாஸ்க் கொடுத்து கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போவாரா, அப்படி இல்ல ஒரு பெரிய டாஸ்க்கோ இல்ல 2 பெரிய டாஸ்க்கோ சும்மா வச்சு விட்டு போப்பா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு மாதிரி விட்டுருவாங்க. அதான் எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ அதுல ஒரு டவுட் இருக்கு. மேபி மொக்கையான டாஸ்க்கை வச்சு முடிச்சு விட்டுருவாங்கன்னு தோணுது. ஏன்னா வெறுத்துட்டாங்க ப்ரோ. இந்த பிக் பாஸ் வந்து பெருசாக ஒரு ஹைப் இல்ல, மக்கள் பெருசா பார்க்கல. அதனால டீம் வந்து பயங்கரமா வெறுத்துட்டாங்க. ஓகே, அந்த வகையில சீக்கிரமா முடிக்க தான் ட்ரை பண்றாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு மொக்கையான டாஸ்க் வச்சு டக்குன்னு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நல்லா டஃப் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. அடுத்து அருண் ஏன் இங்க வந்திருக்காருன்னு கேட்டா அருண் கண்டிப்பா டஃப் கொடுப்பான். அருண் சும்மாவே டாஸ்க் வந்து அதை கொலப்படி பண்ணி ஆட தான் செய்யும். ஓகேவா, என்ன டாஸ்க் வச்சாலுமே அதில் ஒரு சின்ன கொலப்படியை பண்ணி அதில் ஒரு கேம் போட ட்ரை பண்ணுவான். அந்த வகையில் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு, இவன் இந்த டிக்கெட் ஃபினாலே பயங்கரமா டஃப் கொடுப்பான். அதுவும் என்ன டாஸ்கா இருந்தாலும் இறங்கி ஒரு மாதிரி கொலை போட்டு ஒரு டஃப் கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனசு என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள வேற பயங்கரமா நிறைய பேர் வந்து மோட்டிவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ ஆடுறடா டிக்கெட் உனக்கு தான்டா விட்டுறாதடா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கவனிக்கும் போது மேபி அருண் அவர்கள் வந்து டிக்கெட் ஃபினால பயங்கரமா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது சௌந்தர்யா எப்படி போறேன்னு கேட்டீங்கன்னா வேணா வெயிட் பண்ணி பாருங்க. நீங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் யாரோ வச்சு கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லாம கடைசியில் ஏதோ ட்விஸ்ட் வர போகுது. ஏன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே சோலோ பிளே தான் இருக்கும், டீம் பிளே இருக்காது. அப்படி நீங்க டீம் பிளே போட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒன்று கண்டுபிடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடும், வெளியே நாங்கள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய நெகட்டிவ் ஆகும். ஸோ தனியாக ஆடுறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு லைன் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லைன் ஆர்டர்ல இருக்க ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா தனியாக ஆடுவாங்க. அதுல எனக்கு சௌந்தர்யாவும் தனியாக கேம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த தீபக் அவர்கள் கண்டிப்பா டஃப் கொடுப்பாரு. அடுத்த மஞ்சரி அவர்கள் எனக்கு தெரியல, மஞ்சரி மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. டாஸ்க் ஆடுவாங்க, பயங்கரமா டஃப் கொடுப்பாங்க. டிக்கெட் ஃபினாலேக்கு டிசர்வ் ஆன ஒரு பர்சனான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு சொல்லு. அதனால இந்த டாஸ்க்குள்ள அவங்கள பெருசா நான் கவுண்ட் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கான ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஒரு மாதிரி எல்லாரும் டவுன் பண்ணி பேசுறது அவங்க தான், அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட், அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட்ல இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ராணுவ இருக்காப்ல. ராணுவ பாருங்க நாளைக்கே கெட்ட ஒத்து போட்டு சுத்துவான். வேணா வெயிட் பண்ணி பாருங்க, நாளைக்கு காலைல நான் சொல்றது அப்படியே நடக்கும். கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு வருவான். போயிட்டு வந்தோடனே பிக் பாஸ் ஒரு ஊசி போட்டார். இதில் டாக்டர் கூட்டு வந்து ஒரு ஊசி போட்டார். இதில் போட்டோன்னே அந்த ஜவ்வுக்கு இப்பெல்லாம் உடனே சேர்ந்துட்டு இப்போ கை இப்படிலாம் சுத்த முடியும், இப்படிலாம் சுத்த முடியும்னு சொல்லிட்டு பண்ணுவான். பண்ணி அந்த டாஸ்க் இறங்கி டாஸ்க் ஆடுறேன்னு நிற்பான். வேணா பாருங்க அப்படி நடக்கும். ஏங்க நேற்று ஒரு சீன் கவனிச்சிலாம் இல்லையா, எல்லாம் ட்ரெஸ்ஸு வீக்கெண்டுக்கான ட்ரெஸ் வந்துருக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ராணோ ரொம்ப ஜாலியாக கையில் இருக்க அந்த சப்போர்ட்டெல்லாம் கலத்தி போட்டு ஒரு டிஷர்ட்லாம் தூக்கி அப்படியே ஜாலியாக போட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது சரி நான் ஒன்றும் சொல்கிறதுக்குல நண்பர்களே, ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஸோ மொத்தத்தில் ராணுவ வந்து கண்டிப்பாக நாளைக்கு இறங்கிடுவான். ஆனால் அவன் டாஸ்க்கே இறங்கி ஆடுவானான்னு கேட்டால் அதான் இந்த செங்கலை டாஸ்க்கில் போனானா கல் எனக்குடா அப்படின்னு மாதிரி பொத்துட்டு போனான்ல, அந்த மாதிரி இந்த டாஸ்க்கையும் பொத்துட்டு போயிட்டு திருப்பி கையே உடச்சிட்டு உட்காந்துருவான்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பேன். உனக்கான கேமை நீ கரெக்டாக போடு, தனியாக கேம் ஆடுறது நல்லா இருக்கும் பார்க்க. சும்மா ஓவர் டூ பண்ணி டாஸ்க்கை தான் வின் பண்ண முடியல, நான் ஓவர் டூ பண்ணி அது மூலமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி எதாவது பண்ணாத, கன்றாவே போயிடுறேன். கடைசி டாஸ்க் இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்காது வீட்டுக்குள்ள. ஸோ பார்த்து பண்ணுங்க. கடைசியாக விஜய் விஷால வச்சிருக்கேன். என்ன ப்ரோ விஜய் விஷால கடைசியாக வச்சிருக்கீங்கன்னா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. அவன் ஆக மாட்டான். எனக்கு என்னமோ அவன் எல்லா டாஸ்க்லேயும் ஃபஸ்ட்டு தோத்துட்டு வெளியே வந்து உட்காந்து யாரை சைட் அடிக்கலாம், என்ன பண்ணலாம், வெளியே போனால் நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒருத்தனா இருக்கான், ரொம்ப மட்டமாக நடந்துட்டு இருக்கான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 10 பேரில் நான் இந்த ஆர்டரை உட்காந்து யோசிச்சிருக்கேன். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இல்லை டிசர்வான ஒரு பர்சனா தீபக் அவர்களை சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஓட்டுகள் பெருசாக இல்லை, ஓகேவா, ஓட்டுகள் இல்லை. ஆனால் ஃபினாலேக்கு ஒரு டிசர்வான பர்சனாக நான் பார்க்குறேன். அதனால் அந்த டிக்கெட் ஃபினாலே கிடச்சின்னா ஒரு டிசர்வாக உள்ளே போயிடுவார். எப்படி முதல் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போயிடுவார். அதை பார்க்க நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மேபி இன்னொரு பர்சன்னா ரயானுக்கு போனால் கூட நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த